நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புகழ்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை இந்த அதிகாலையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையில் நிலைத்திருந்து, திருச்சபையில் நிலைத்திருந்து, நற்கருணையில் நிலைத்திருந்து, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை தியானித்து புனிதருடைய உறவிலும் நாம் நிலைத்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை நம்மால் கட்ட முடியும். இந்த 4 தூண்களும் நம்முடைய திருச்சபையில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு அரணாய் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த இறை வார்த்தைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கின்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. எனவே இந்த 2 தூண்கள் அதிகாலையிலே நம்மோடு கூட இருக்கக்கூடிய வேளையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையிலே நற்கருணை நாதருடைய முகத்தை பார்த்து அதன்படி அவரிடம் செபித்து அதன்படி வாழ உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நம் நற்கருணை நாதர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது: இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் ஒரு பணியாளனாய் இருக்கின்றேன். என் தந்தையிடம் கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து நான் உங்களிடம் சேர்த்து இருக்கின்றேன். அவரிடம் நான் பேசி ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவியை தேடி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டு நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? துன்ப வேளையில் உங்களோடு துணை இருக்கக்கூடிய ஒரு நண்பராய் நான் உங்களோடு கூட இருக்க என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நல்ல நண்பர்கள் உண்டு, கெட்ட நண்பர்கள் உண்டு. எனவே நான் ஆண்டவரும் இந்த வாழ்க்கையை 2ஆக பிரித்திருக்கின்றார். எல்லாவற்றையும் நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே 2 காரியமா இருக்கும். வாழ்வு சாவு என்று இருக்கும், இரவு பகல் என்று இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்று உண்டு. பாருங்கள், நாம் 2 பேரிடம் இருந்தும் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்று இருக்கலாம், அல்லது அவர்களோடு இணைந்து ஒரு நல்ல நண்பர்களாய் இருக்கலாம், நல்லவர்களாய் வாழ்ந்திருக்கலாம், தீய நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இந்த நாளில் கடவுள் உங்களை அழைக்கின்றார், மகனே, நீ என்னிடம் திரும்பி வா, உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய கடவுள் நானா இருக்கின்றேன், உனக்கு நல்ல ஒரு நண்பனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆபிரகாமோடு கடந்து வந்து அவரிடம் பேசக்கூடிய ஒரு நபராய் இருந்தார். ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து பேசுவதை போல் விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலும் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினால் அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் சோதனை வேளைகள் கூட ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்தினார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஆண்டவர்
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க பிரியப்படுகின்றார். ஒரு நண்பரை போல் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவதற்காகவும் ஆறுதலான வார்த்தைகள் கொடுப்பதற்காகவும் நம்மை தேற்றுவதற்காகவும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காகவும் நாம் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாய் மாற்றுவதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சுமார் 7 வருடங்களுக்கு முன்பாக என்னோடு ஒரு நண்பர் இருந்தார். என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் அநேக காரியங்களை அவரோடு பகிர்ந்த நாட்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் அவரிடம் பகிரக்கூடிய வேளையிலே என்னுடைய மனதில் ஒரு ஆறுதல் கிடைத்தது. ஏனென்றால் அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாய் இருந்து என்னுடைய வழிகளை அவர் அறிந்தபடியினால் என்னால் அவரிடம் பகிர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அந்த உறவுகள் தொடர்ந்து என்னோடு கூட வரவில்லை. இந்த நாட்களிலும் கூட அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பராய் இருக்கின்றார். ஆனால் அவர் வெகு தொலைவில் இருக்கின்றார். சில நேரங்களில் தொலைபேசியின் வழியாக பேசிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அவரால் என்னோடு கூட வர முடியவில்லை. ஆனால் இந்த நாளிலும் என்னுடைய துன்ப நாட்களில் ஆண்டவர் என்னோடு ஒரு நண்பரை போல் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு ஒரு மகனை போல் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த குருத்துவ வாழ்க்கையிலும் அநேக சவால்களை சந்தித்து இருக்கின்றேன், அநேக பிரச்சனைகளை சந்தித்து இருக்கின்றேன். என்னோடு கூட இருந்த குருவான வழியாக நான் பிரச்சனையை சந்தித்து இருந்திருக்கின்றேன். அவருக்கு உண்மையாய் நடந்த பொழுதும், அவருக்கு ஒரு தூய்மையாய் நான் இருந்த பொழுதும், அவரால் எனக்கு அநேக பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலைகள் வந்த நேரத்திலும் அன்பார்ந்தவர்களை நான் செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நற்கருணை நாதரிடமே நான் ஓடி போனேன். நான் நபர்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையிலே எல்லாம் எனக்கு பிரச்சனையாய் வந்தது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனையும் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ப முடியாது. ஏனென்றால் அனைவரும் துரோகிகளாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை துறந்து கொட்டக்கூடிய வேளையிலே அவர் ஆறுதலாய் இருக்கின்றார். எனக்கு என்னுடைய துன்ப வேளையில் என்னோடு கூட இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து ஒரு நண்பர் பேசுவது போல் பேசுவதற்காக இந்த இடத்தில் உங்களை நோக்கி வந்து இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமேயர் 8வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து இருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். அவரோடு நாம் இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு துன்பமும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது இல்லை. நாம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவதில்லை. ஆனால் மனிதனோடு இணைந்து பாருங்கள், மனிதனோடு இணைந்து இருந்து பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்திலே நம்ப வேண்டாம். என்னை நம்பி என்னோடு நீ கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நான் உனக்கு ஆறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் இந்த பூமியில் இயற்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குறைவில்லாத ஒரு ஏதேன் தோட்டம் அல்ல, சர்வ ஆசீர்வாதங்கள் நிறைந்த கடவுளுடைய தோட்டம் அல்ல. இது எல்லாவித நெருக்கங்களும் நிறைந்த ஒரு உலகமாய் இருக்கின்றது. சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறு நிமித்தம் இந்த இயற்கை கூட நமக்கு தண்டனையை கொடுத்திருக்கலாம். பாருங்கள், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் இயற்கைக்கு ஏற்ப நோய்கள் இருக்கின்றன. கொரோனா என்கின்ற ஒரு கொடுமையான நோய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நோயாய் இருக்கின்றது. மரணம் வருகின்றது, குறைவுகள் இருக்கின்றன, நிறைவுகள் இருக்கின்றன, போராட்டங்கள் இருக்கின்றன, சோதனைகள் இருக்கின்றன, பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், விபத்துகள், ஏமாற்றங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கின்றது. இது ஒரு ஏதேன் தோட்டத்தை போல் ஒரு ஆசீர்வாதமான இடம் போன்று அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் ஆண்டவரோடு நீங்கள் ஒன்றாய் இருக்க முடியும். ஆண்டவரோடு ஒன்றாய் இணைந்து இருக்கக்கூடிய வேளையிலே அவர் அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். எவ்வாறு உங்களுடைய நண்பர் கூட இருந்து உங்களுக்கு ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரோ அதே போல் கடவுள் உங்களுக்கு திட்டத்தை வெளிப்படுத்துவார். பாருங்கள், அநேக ஜெபிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் கவலைகளும் அதிகம் உண்டு. அவர்களுக்கு எதிராகத்தான்
கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் அநேக திட்டங்களை கொண்டு வருவார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ முடிவு செய்து விட்டான் என்றால் அவனுக்கு எதிராக பிரச்சனை அவனுடைய வீட்டில் இருந்தே வரும், அவனுடைய குடும்பத்தில் இருந்தே வரும், அவனுடைய சமுதாயத்தில் இருந்தே வரும். நான் குருக்களுக்கு நடுவில் குருக்களிடம் இருந்து மட்டுமே பிரச்சனைகள் வரும். அன்பார்ந்தவர்களே, அவர்கள்தான் யாரையும் வளர விடாமபடி அவர்களை தடை செய்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து இருக்க முடியும். ஏனென்றால் இந்த குருக்களுக்குள் ஆண்டவரை அறிந்தவர்களே எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் கவலைகளும் ஒன்று, ஏமாற்றக்கூடிய நபர்கள் உண்டு, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு ஒரு நல்ல நண்பர்களாய் இருக்கின்றார். எனவே நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் இறை வார்த்தை மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, நம்மால் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிடம் நாம் நம்முடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள முடியும். எனக்கு ஒரு நண்பரை தெரியும், கடவுள் மீது மிகுதியாக நம்பிக்கை வைத்த ஒரு மனிதர். அவர் ஒரு நாள் என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் நற்செய்தி பணிக்காக கடந்து சொல்லக்கூடிய வேளையிலே கடும் மழை, புயல், இந்த இரண்டும் சேர்ந்து அவரை இந்த பணிக்கு செல்ல விடாமல் தடை செய்து விட்டது. அந்த நேரத்திலே அந்த இடத்தில் இருந்த மனதுக்குள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த மலையை நீ நிறுத்திவிடும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் ஆண்டவருடைய குரலை இவ்வாறு கேட்டிருக்கின்றார், என் மகனே, உன்னுடைய கையில் நான் குடையை கொடுத்திருக்கின்றேன். நீ இந்த குடையை எடுத்துக்கொண்டு நீ உன்னுடைய பணிக்காக நீ செல், என்னுடைய பணிக்காக செல், நான் உனக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் ஆண்டவர் குடையை போல் அநேக நல்ல காரியங்களை கொடுத்திருக்கின்றார், இறை வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். அவரோடு பேசுவதற்கு நமக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கின்றார். எனவேதான் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த தடைகள் எல்லாம் மாறுகின்றது. கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-9 வரை உள்ள இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். பவுலடியார் ஆண்டவரை நோக்கி இவ்வாறு ஜெபிக்கின்றார். அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், முல்லை போல் தைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அதை எடுத்து மாற்றும்படியாக ஆண்டவரிடம் கேட்கின்றார். ஆனால் கடவுள் அதை அவருக்கு வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர் கடவுளோடு இணைந்திருப்பார், இன்னும் உற்சாகத்தோடு கடவுளுடைய பணியை செய்வார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே போல் சில முள் தைப்பது போல் பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய ஒரு தெய்வமாய் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாரும், ஒரு நண்பரை போல் என்னோடு கூட இருந்து வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய அந்த அற்புத வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருக்கின்றீர், ஒரு நண்பரை போல் கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. விடுதலை பயணம் 33:11 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஒருவன் தன் நண்பரிடம் பேசுவது போல் ஆண்டவர் முகமுகமாய் மொய்சனோடு பேசினார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, மொய்சனோடு பேசியது போல் இந்த நாளில் எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி. எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தடைகளை எடுத்து மாற்றுவதற்காகவும், எங்களுடைய துன்பங்களை எடுத்து மாற்றுவதற்காகவும், கண்ணீர், கவலைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவதற்காகவும் ஆண்டவரே, ஒரு நண்பரை போல எங்கள் மத்தியில் கடந்து வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போல் நாங்களும் வாழக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமொழிகள் 17:17 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நண்பர்கள் எப்பொழுதும் அன்பு காட்டுவான் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பான கடவுளாய் இருந்து உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கின்றார். உங்கள் மீது மனம் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் இது. தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் தடைகளை மாற்ற கடந்து வாரும் சுவாமி, சோதனைகள் எடுத்து மாற்ற கடந்து வாரும் ஆண்டவரே. யாரெல்லாம் எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு நீர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நண்பரோடு கூட இருப்பது போல், நான் இருப்பேன் என்று சொன்னது போல் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இக்கட்டான நேரத்திலும் அவர்களுக்கு துணையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே. குடும்பங்களுக்குள் கடந்து வருவீராக. குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றினீர், கடந்து வருவீராக. யோவான் 15:15 சொன்னீரே, நான் ஒரு நண்பரை போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீரே, உங்களை நான் நண்பர்கள் என்று சொன்னேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவீராக. எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இதோ நமது நடுவில் ஒரு நண்பராய் கூட இருக்கின்றார். உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அவரிடம் மட்டுமே திறந்து கொட்டுங்கள். ஏனென்றால் அவருக்கு தான் உங்களை பற்றி எல்லாம் தெரியும். உங்களை நன்றாக அறிந்திருக்கின்றார். உள்ளத்தின் தேவைகளை அறிந்திருக்கின்றார். அந்த தேவையோடு அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நண்பராய் அழைத்து உங்களை தேற்றுவாராக.